இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய மிகப்பெரிதான கிருபையினால் நம்மை இந்த ஒரு ஓய்வு நாள் காலை பொழுதில் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வரச் செய்து அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை கொடுப்பதற்கு நமது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் பாருங்கள், இந்த ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ் மிகவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வகுப்பு. ஏனென்றால் நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம முற்றிலும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். பைபிள் ஸ்டடி கிளாஸ் ஒட்டுமொத்த வேதாகமத்தில் என்ன தேவன் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரமாக நம்ம படிச்சுட்டு வரோம். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு வாரம் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நம்ம கற்றுக்கொண்டு வரோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தொடர்ந்து பாடங்களை தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடத்திலையும் தேவன் நமக்கு மிகப்பெரிய விடுதலை தரார். நமக்கு நிறைய சத்தியங்களை அவருடைய ஆதீனத்தில் வச்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அன்பான சரசரை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த பாடமானது 3 வழிகள். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எந்த வழி, எந்த வழியில் போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தை அடைய முடியும், எந்த வழியில் போனால் அடைய முடியும். இடுக்கமான வழியில் போனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சென்றடையலாம். ஏன்னா நம்ம எல்லாருடைய நோக்கமும், கிறிஸ்தவருடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா பரலோகம் போகணும். இப்போ பரலோகம் போகணும் நம்ம விரும்புகிறோம், அதுக்கு வழி என்ன? அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ பரலோகம் போகிறோம், ஏன்னா பரலோகம் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோம். அவர் எல்லாத்தையும் நடத்துறாருன்னு விசுவாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு பாடம் அதாவது மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்றைய பாடம் என்னங்க? மகா பரிசுத்தமான விசுவாசம். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இங்கிலீஷ்ல சொன்னா மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், தமிழ்ல சொன்னா மகா பரிசுத்த விசுவாசம். இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போறோம். அன்பான விசுவாசம், அதாவது பாருங்க, ஃபெய்த் அப்படின்னா விசுவாசம், ஹோலி ஃபெய்த் அப்படின்னா பரிசுத்த விசுவாசம். ஆனா இன்னைக்கு நான் பார்க்க போற பாடமானது மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுக்கு தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் யூதா சொல்றாரு, 20வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாருங்க, யூதா சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை நீங்க உறுதிப்படுத்திக் கொண்டு. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, நம்மளை பார்த்தா சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்துல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொண்டு அப்படிங்கிறார். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசங்களை நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ள சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அப்படின்னா நமக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம உறுதிப்படுத்த முடியும். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னா என்ன? அன்பான சகோதரரை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருக்குது. அப்போ இந்த மதங்கள் எல்லாமே என்ன சொல்லுது, என்ன போதிக்குது? எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே பாருங்க, நிறைய மதங்கள் பின்பற்றப்படுது. அப்ப நிறைய மதங்கள் பின்பற்றப்படும் பொழுது இந்த மதமெல்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த மக்களும் அவங்க கடவுளை வணங்குறாங்க. அவங்க கடவுள் தான் பாருங்க. இன்னைக்கு இந்து மதம் இருக்கு, அவங்களுடைய தெய்வங்கள் எத்தனை? இந்து மதத்தினுடைய தெய்வங்கள் எத்தனை? இந்து மதத்தை கும்பிட்றவங்களுடைய சாமி, அவங்க கடவுள் எத்தனை சொல்றாங்க? 30 முக்கோடி தெய்வங்கள், 30 அவ்வளோ தெய்வங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வணங்குறாங்க. நிறைய தெய்வங்களை வணங்குறாங்க. இஸ்லாம் சகோதரர்கள் அல்லாஹ், கிறிஸ்தவர்கள் நாம எஸ். இப்போ ஒரு இந்து சகோதரர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய கடவுள்கள் இதெல்லாம் உண்மை, நாங்க போற வழி கரெக்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தப்புன்னு சொல்லுவாங்களா? நடந்து பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, உயிரை பணைய வச்சு போறாங்களா இல்லைங்களா? வெறுங்காலில் சுகரோடையும் பிரஷரோடையும் நடந்தே பழனிக்கு போறாங்க. என்ன நம்பிக்கையில் போறாங்க, என்ன விசுவாசத்தில் போறாங்க? கடவுள் அங்கே இருக்கிறாரு, போய் பார்த்து சாமி கும்பிட்டு வரலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் மெக்கா மதீனா போறாங்க.
கிறிஸ்தவர்களும் புனித தலங்களுக்கு போகிறோம். ஜெருசலேம், வேளாங்கண்ணி இப்படியெல்லாம் போகிறோம். இப்படியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களோட விசுவாசம் முக்கியம். அவங்க விசுவாசத்தை நாம் தப்புன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இந்து சகோதரர்கிட்ட போய் நீங்கள் இருக்கிறது தப்பு, நீங்கள் நம்புறது தப்பு, நீங்கள் விசுவாசிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நீ நம்புறது தான் தப்பும்பாங்க, நீ விசுவாசிக்கிறது தான் தப்பும்பாங்க. அப்போ யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க நம்மளை தப்பும்பாங்க, நாம் அவங்கள தப்பு. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்கிறாங்க. அப்படியாக வந்து நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசம் அப்படிங்கிறது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நமது விசுவாசம் வந்து மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். இத்தனை மதங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கும்போது மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படிங்கிறது என்னன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, இங்க இந்த படத்தை பாருங்க. எல்லாரும் பயபக்தியோட சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் பயபக்தியோட சாமி கும்பிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாமே அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாட்டினார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, இன்னைக்கு இந்த விக்கிரகத்தை வணங்குறது குறித்து சொல்லுது. அப்போ அவங்க கடவுள் வந்து அந்த பறவைகளையும் பறவையை வணங்குறாங்க, மிருகங்கள் வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையா இருக்குது. அது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம். அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா நமக்கு விசுவாசத்துக்கும் பரிசுத்த விசுவாசத்துக்கும் மகா பிரசுத்தமான விசுவாசத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தேவை. முதல்ல விசுவாசம்னா ஒரு கேள்வி கேட்கலாம். விசுவாசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது பிரதர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்க என்ன கேளுங்க, விசுவாசம் என்றால் என்னன்னு கேளுங்க. கேள்வி நல்லா கேட்குறீங்க. கேள்வி கேட்க சொன்னா கேள்வி, ஆனா பதில் நான் சொல்லணும் இல்லைங்க. அப்போ விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. என்ன இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னங்க? விசுவாசமானது, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல சொல்லுவோம். ஒரு ஓனர் என்ன நினைப்பாரு? அவர்கிட்ட வேலை செய்ய தொழிலாளிகள் அவருக்கு விசுவாசமா இருக்கணும். ஒரு அலுவலகத்தில் கூடிய மேனேஜர், அவருக்கு கீழே கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து அவருக்கு விசுவாசமா இருக்கணும். இப்படியாக வந்து இப்போ விசுவாசம் அப்படிங்கிறத ஒரு விசுவாசமா வைக்கணும்பாங்க. அப்போ விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். சரி, இப்போ இந்த விசுவாசம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பிக்கை என்ன? விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கேள்வி கேட்கலாம். நம்பிக்கைன்னா நம்புறது, விசுவாசம்னாலும் நம்புறது தான். ஆனால் அந்த விசுவாசம் நம்பிக்கை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வார்த்தையில் என்ன வித்தியாசம் இருக்குது? விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்ன? பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் மழை வருமா? இன்னைக்கு மத்தியானம் மழை வருமா? இல்லை சாயங்காலம் மழை வருமா? ஏன்னா கொஞ்சம் காலையிலேயே வந்து மேகமெல்லாம் கொஞ்சம் கருக்கள் கட்டின மாதிரி இருக்குது. நேற்று சாயங்காலம் கருக்கள் கட்டின மாதிரி இருந்துச்சு. மழை வந்து எதிர்பார்த்து வரல. சரி, இன்னைக்கு சாயங்காலம் மழை வருமா? நீங்க வராதுங்கிறீங்க, நான் வருமுங்கிறேன். நீங்க வராது அப்படிங்கிறீங்க, நான் வருன்னு சொல்றேன். வருமா வராதா? நீங்க வராதுன்னு சொல்றீங்க, நான் வருமுங்கிறேன். வருமா வராதா? வந்தாலும் வரலாம், வராம போனாலும் போகலாம். வந்தா சந்தோஷம், வரலைன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அப்போ மழை வருமா வராதாங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்க வராதுங்கிறீங்க, நான் வருமுங்கிறேன். அப்போ இது என்ன? இது என் நம்பிக்கை. வராதுங்கிறது உங்க நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்னன்னா, இது நம்பிக்கை, இது நம்பிக்கை. மழை வருமா வராதா அப்படிங்கிறது வருங்கிறது என்னென்ன நம்பிக்கை. சாயங்காலம் 7 மணிக்கு வந்து கரெக்டா ஃபோன் போட்டு, பிரதர் காலையில சொன்னீங்கல்ல மழை வரும்னு, மழை வரவே இல்லை.
அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வரலைன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் வரும்னு நினைச்சேன் வரல அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் மழை வந்துருச்சு. நான் என்ன சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு சிஸ்டர் எப்படி நான் சொன்னா இல்லையா? சொன்னா இல்லைங்களா? மழை வருதுன்னு சொன்னா இல்லையா? வந்துருச்சா? அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இது என்ன, வந்தாலும் வரலாம் வராட்டியும் இல்ல. ஒத்தையா ரெட்டையா தான். இது நம்பிக்கை. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு சூரியன் உதயமாச்சுங்களா? நாளைக்கு காலை உதயமாகுமா? நான் ஆகுங்கிறேன். யார் யார் ஆகாதுன்னு சொல்றது யாராச்சும் இருக்கிறீங்களா? இப்ப நாளைக்கு காலை சூரியன் உதயமாகும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்பளே நான் மழை வரும்னு சொன்னேன். நீங்க வராதுன்னீங்க. இப்ப நாளைக்கு காலை சூரியன் உதயமாகும்னு சொல்றேன். நீங்க வராதுன்னு சொல்லுங்க. அ? ஏங்க நாளைக்கு காலையில இன்னைக்கு சாயங்காலம் மழை வரும்னு சொல்றேன். நீங்க அது எப்படி நம்புறதுன்னீங்க? ஆனா நாளைக்கு காலை சூரியன் வரும்ங்கிறேன். ஆனா நீங்களும் வருங்கிறீங்க. இது எப்படி நம்புறீங்க? இதுதான் விசுவாசம். அது மாறாது. நாளைக்கு காலையில நீங்க தடுத்தாலும் சரி, நான் தடுத்தாலும் சரி. நீங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி. நீங்க இல்லாட்டும் சரி, நான் இல்லாட்டும் சரி. சூரியன் உதித்தே தீரும். இது விசுவாசம். அப்ப பாருங்க, விசுவாசம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, நம்பப்படுகிறவர்களின் உறுதி. உறுதியா நம்பணும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு சூரியன் உதயமான விசுவாசி நம்புறோம்ல? அதான் நம்பப்படுகிறவர்கள் உறுதி. உறுதியா வருங்க. இது இந்த உறுதி. காணப்படாதவை நிச்சயம். நாளைக்கு காலையில வந்தா தான் சூரியனை பார்த்தா தான் நெசம். ஆனா காணப்படல. இன்னைக்கு காணப்படுதா? நாளைக்கு காலையில சூரியன் உதயமாகிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதா? காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதாங்க விசுவாசம். பாருங்க, இன்னைக்கு அநேக விசுவாசங்கள் இருக்குது. அநேக விசுவாசங்கள் இன்னைக்கு இருக்குது. அன்பான சகோதர சொல்லு, என்ன விசுவாசம்? அநேக விசுவாசங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுல விசுவாசம் 3 வகைப்படும். விசுவாசம் 3 வகைப்படும். ஒன்னு வந்து ரட்சிப்பின் விசுவாசம். ரட்சிப்பின் சேவிங் ஃபைத். ரட்சிப்பின் விசுவாசம். என்ன ரட்சிப்பின் விசுவாசம்? ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? காப்பாற்றப்படுறது, ஜீவனோட காக்கப்படுறது, இதான் ரட்சிக்கப்படுறது. அப்ப ரட்சிப்பின் விசுவாசம்னா என்னன்னா, பாருங்க யோவான் 3:16. விசுவாசமானது அது இல்ல, இது இது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரட்சிப்பின் விசுவாசம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் யாருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போக மாட்டானா. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இந்த உலகத்தை அன்பு செய்தார், அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவரை யார் நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ அவரை கொடுத்திருக்கார் தேவன். பாருங்க, அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. அப்ப ரட்சிப்படைகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இது ரட்சிப்பின் விசுவாசம். அனுதின விசுவாசம். அனுதின விசுவாசம் என்ன? டே டு டே ஃபைத். என்னது அனுதின விசுவாசம்? என்ன பாருங்க, மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும். பாருங்க, தேவன் அனுதினமும் போஷிக்கிறார். நம்மளுக்கு சோறு கொடுக்கிறார். யார் கொடுக்கிறாரு? தேவன் தான் கொடுக்கிறாரு. நமக்கு மாத்திரமா கொடுக்கிறாரு? உலகத்துக்கே கொடுக்கிறாரு. உலகத்துக்குள்ள எல்லா ஜீவராசியும் இருக்கும். சின்ன எறும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் உணவு நீங்கள் நம்ம கொடுக்குறோம். நாம நம்ம அளவுக்கு பார்த்துக்கிறோம். நாம நம்ம அளவுல பார்த்துக்கிறோம். அப்போ ஆனா தேவன் எல்லாத்துக்குமே தேவன் உணவு கொடுக்கிறாரு. இது அனுதின விசுவாசம். தேவன் அனுதினம் தேவைகளை சந்திக்கிறார். அடுத்தது உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம், டாக்ட்ரினல் ஃபெய்த். அதாவது சத்திய வசனம் உபதேசத்தின் மேல வைக்கிற விசுவாசம். இது டாக்ட்ரினல் ஃபெய்த். சரிங்களா? அப்ப விசுவாசம், இது விசுவாசம். மகா பரிசுத்த விசுவாசம் என்ன? விசுவாசம்ங்கிறது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவை நிச்சயம். நம்பணும் உறுதியா, பார்க்கக்கூடாது, ஆனா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு வந்து உறுதியோடு இருக்கணும். இதுதாங்க அதுதான் விசுவாசம். ஆனா மகா பரிசுத்த விசுவாசத்தை நாம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். பாருங்க,
சாதாரண விசுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? போதகர்கள் போதனை மேல வைக்கக்கூடிய விசுவாசம். விசுவாசம் சாதாரண விசுவாசம் இது. போதிக்கக்கூடிய போதகர்கள், பெரிய பெரிய நல்லா பேசக்கூடிய போதகர்கள் இருக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன் இருந்தார். அவரு நல்லா போதிப்பார். அவரோட பிரசங்கத்தை கேட்க நிறைய கூட்டம் போகும். அதே மாதிரி வெளிநாடுகளில் நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியர்கள் கூட்டத்துக்கு நிறைய பேர் போறாங்க. இதுன்னா அவங்க வல்லமையா பேசுவாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு உலகத்துல கிறிஸ்டியானிட்டி விட்டுருங்க, உலகத்துல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பயங்கரமா பேசுவாங்க. அவங்க பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் அலைக்கடலான கூடுவாங்க. உதாரணத்துக்கு அண்ணாதுரை எடுத்துக்கங்க. அவர் பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வமா வருவாங்க. நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி, அவருடைய பேச்ச கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் வரும். ஏன்னா அவங்களுடைய பேச்சு, அவங்க போதிக்கக்கூடிய அந்த ஸ்டைலு, அதை அதை கேட்க உடனே வர்றாங்க. அதே மாதிரி நிறைய நம்ம கிறிஸ்தவ மதத்திலையும் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்க போதிக்கக்கூடிய போதனையை கேட்டு வைக்கக்கூடிய விசுவாசம், இது சாதாரணமான விசுவாசம். சரிங்களா? அடுத்தது மகாபரிசுமான விசுவாசம்னா என்ன அப்படின்னா, வசனத்தின் மேல சத்தியத்தின் மேல வைக்கக்கூடிய விசுவாசம். பாருங்க, இங்க பைபிள்ல 31,400 வசனங்கள் இருக்குது பரிசுத்த வேதாகமத்துல. இந்த வசனத்தின் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் தான் மகாபரிசுமான விசுவாசம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, சாதாரண விசுவாசத்துக்கும் மகாபரிசுமான விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு போதகர் தன்னுடைய பேச்சால கூட்டத்தை கட்டி போடுறார். இது அவர் பேசக்கூடிய பேச்சை நம்புறது ஒண்ணு. இது சாதாரண விசுவாசம். ஆனா இங்க பேசக்கூடிய ஆள் முக்கியம் இல்லை, இங்க நிற்கக்கூடிய ஆளு பேசக்கூடிய ஆள் முக்கியம் இல்லை. நான் என்ன பேசுறேன்? தேவனுடைய வசனத்தை பேசுறேன்னா, இங்க முன்னாடி நீ பாடம் கேட்டீங்க. முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 5ஆம் உலக பேரரசு, 3 ஒளிகள், இதெல்லாம் கேட்டோம். அந்த பாடம் நடத்தும் போது நம்ம ஏதாவது சொந்த கதை சோக கதை பேசணுமா? சொந்த கதையை பேசுறீங்களா? நான் அங்க ஊழியத்துக்கு போனேன், இங்க ஊழியத்துக்கு போனேன், அங்க அத்தனை அற்புதம் நடந்துச்சு, இங்க இத்தனை அற்புதம் நடந்துச்சு, அங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இங்க இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் நான் பேசணும்னா இல்லை. நான் பேசுனது பூரா வசனம் தான். வசனம் பை வசனம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம எல்லாமே விசுவாசிக்கணும். இதுதாங்க மகாபரிசுத்தமான விசுவாசம். வசனத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவரு கொடுத்த வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கிறது, அவர் மேல வைக்கிற விசுவாசம், இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். சரிங்களா? அதனால சொல்றாரு ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருமாமா? கேள்வியினால் வருமாமா. ஒரு கேள்வி உருவாகுதுன்னா அங்க விசுவாசம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். உதாரணத்துக்கு கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். என்ன எப்படி? கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறார். அப்ப இது என்ன கேட்கணும்? இது விசுவாசம். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப என்ன கேட்கணும்? நம்ம எல்லாத்துட்டும் போய் பணம் கேட்கணுமா, காசு கேட்கணுமா, சாப்பாடு கேட்கணுமா? இல்ல, தேவன்றத்துல நம்முடைய பரிசுத்தாவியை கொடுக்கணும்னு கேட்கணும். அப்போ கொடுக்கப்படும். தேவனத்துல பரிசுத்தாவி கேட்டாதான் கொடுப்பார். மற்ற எல்லாம் சாப்பாடு. இப்ப நம்ம பசியோட இருக்கிறோம், தேவன் கொடுத்துருவார். தாகத்தோட இருக்கிறோம், தண்ணி கொடுத்துருவார். ஆனா பரிசுத்தாவி மட்டும் அவரிடத்துல கேட்டாதான் கொடுப்பார். அப்போ விசுவாசம் என்பது கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதான் யூதா 1ஆம் அதிகாரத்துல படிச்சோம், 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பாருங்க, மகா பரிசு. இப்ப பாருங்க, நம்மள மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளணுமா? அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்துல எப்படி நம்மளை உறுதிப்படுத்துறது? கேட்கக்கூடிய வசனத்தை விசுவாசிக்கிறது. அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். கேட்கக்கூடிய வசனத்தை விசுவாசிக்கிறது. அப்போ அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுல நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக்கீங்க. இங்க நின்று போதிக்கக்கூடிய போதகர்கள் சொல்றத 100% நம்பணுங்கிறது இல்லை. ஆனா வசனம் சொன்னா 100% நம்பணும். நாளை காலையில உலகம் 10 மணிக்கு அழிய போகுதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது? அப்படிங்களா பிரதர்? நம்பிடக்கூடாது. வசனத்தை காமிங்க. நாளை காலையில 10 மணிக்கு உலகம் அழியுது அப்படிங்கிறத வசனத்தை காமிங்க. ஏன்னா எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்திட்டார். அப்ப பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே முற்றுமொழியை நம்பினது இல்லை.
வசனம் சொன்னா நம்பணும். இங்க நிக்கக்கூடிய ஆள் முக்கியம் இல்ல, புரிஞ்சுக்குங்க. இங்க நிக்கிறது யார்? XRY யார் வேணாலும் வந்து நிப்பாங்க. ஆனா அவங்க பேசுற வசனம், அது சொன்னா நம்ம நம்பணும், கீழ்ப்படியணும். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்றது. அப்போ தேவன் கொடுத்த 31,400 வசனங்கள் மேல நம்ம நம்பிக்கை விசுவாசம் வைக்கணும். பாருங்க, இந்த சத்திய வசனம் எப்படி வந்துச்சு? 31,400 வசனம் எப்படி வந்துச்சு பாருங்க. இதுக்கு விடை வந்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பாருங்க, பூர்வ காலங்கள்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், ஆதி ஆமத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா, பங்கு பங்கா வகை வகையா எத்தனை சத்தியங்கள் பாருங்க, தீர்க்க தரிசனங்கள், ஓமைகள், கதைகள், இப்படி நிறைய வெரைட்டியா. ஒரே சாப்பாடா சாப்பிட்டா நமக்கு போர் அடிக்கு. அதனால வெரைட்டியா சாப்பிடும்போது அது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆர்வமா இருக்கு. அது மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா, தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், அப்புறம் நடந்த சம்பவங்கள், ஓமைகள், இப்படியாக வந்து எல்லாம் வந்து பங்கு பங்காக வகை வகையாக தேவன் அவருடைய வசனத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யார் மூலியமா கொடுத்தாருன்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமா கொடுத்துருக்காரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கடைசி நாள்ல அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு என்ன பண்றாரு? திருமணம் பெற்றாரு. தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக திருமணம் பெற்றார். அப்ப இந்த வசனத்தை கொடுக்கிறது யாருன்னா, தேவன் கர்த்தர். பாருங்க, எபேசியர் 4:4 படிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. பாருங்க, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்புறம் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் உண்டு, ஒரே ஞானஸ்தானம் உண்டு. அப்போ இதெல்லாமே ஒரே 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 அர்த்தம் ஒண்ணுதான். ஒரே தேவன், ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் தான். அப்ப அதான் நான் பார்க்கும்போது யூதா சொல்றாரு 3ஆம் வசனத்துல, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, இங்க நான் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, பரிசுத்தவான் நாம தான், நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா போராடணும். என்ன சொல்ல வரா தெரியுங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். வசனத்துக்காக நீங்க நிக்கணும். வசனம் சொன்னா கீழ்ப்படியணும். நான் வந்து நின்று இந்த இடத்துல நின்று வசனத்துக்கு ஆப்போசிட்டா சொல்லி உங்களை நான் நம்ப வைக்கிறேன்னா நீங்க நம்ப கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? தைரியமாக போராட வேண்டும். அதை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா கண்டதுங்கிறார். அப்ப சத்தியம் என்பது தேவன் கொடுத்தது. அதான் சொல்றாரு யோவான் 8:32 நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வசனம் தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் தான் நமக்கு விடுதலையாக்கும். தேவனுடைய சத்தியம் வந்து நமக்கு எதிலிருந்து விடுதலை தெரியுங்களா? எல்லாத்துல இருந்து விடுதலை. நமது பாவங்கள், சாபங்கள், மரணம், வியாதி, வேதனை, கஷ்டம், கண்ணீர், கவலை, அறியாமை, புரியாம, தெரியாம எல்லாத்துல இருந்தும் விடுதலை தர்றது சத்தியம் மட்டும்தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம்னா என்ன? நம்ம இந்திய அரசுடைய இதுல போட்டிருப்பாங்க அந்த சிம்பல்ல, சத்தியமேவ ஜெயதை அப்படின்னா சத்தியமே வெல்லும். உண்மை. சத்தியம் என்றால் என்ன அர்த்தங்க? உண்மை. சத்தியம் என்றால் உண்மை. உண்மை என்ன இருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்குது. என்னங்குது? பொய். அப்போ உண்மை என்றால் பொய்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு என்ன? வசனம் தான் உண்மை அர்த்தம். சத்தியம் என்றால் உண்மை. உமது வசனம் தான் சத்தியம். நாம சொல்லுவோம் இல்ல, திடீர்னு நண்பர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உண்மையாலுமா அப்படி உண்மையாலுமான்னு கேட்டு அடுத்து என்ன கேட்போம்? சத்தியமா சத்தியமா அப்படிமா. சத்தியம்னாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உண்மைதான். உண்மைக்கு வார்த்தை உண்மைதான். அப்போ சத்தியமா அப்படின்னா உண்மையா? இப்போ உங்களுடைய வசனமே சத்தியம்னா தேவன் கொடுத்த வசனம் தான் உண்மை. மற்றது எல்லாமே நம்ம நம்பக்கூடாது. தேவ வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டு தெரியுங்களா? எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? வசனங்கள் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காருன்னா பாருங்க 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள்
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பைபிள் வசனங்கள் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காரு? 31,400 வசனம் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மைண்டு. அவர் உலகத்தை குறித்தும், மக்களை குறித்தும், மனிதனை குறித்தும், மிருகங்களை குறித்தும், இந்த இயற்கை எல்லாத்தையும் குறித்து என்ன நினைக்கிறார், என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவ வாக்கியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. முதல் விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த வசனத்தை படிச்சோம். அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்குது. ஏன்னா தேவன் தான் அந்த வேத வாக்கியங்களை கொடுத்திருக்காரு, வசனத்தை கொடுத்திருக்காரு. அப்ப நாம எதுக்கு கொடுத்திருக்காரு? நாம தேவனுடைய மனுஷன், நாம தான் தேர்னவங்களா இருக்கணும். தேர்னவங்கன்னா படிச்சு நல்லா தேறி இருக்கணும், எல்லா நற்கிரை செய்ய தகுதி உள்ளவனா இருக்கணும். அதுக்காக இவைகள் வந்து கடிந்து கொள்வதற்கும் உபதேசத்துக்கும் உபதேசம் பண்ணுவதற்கும் கடிந்து கொள்வதற்கும் தீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யுது. நமக்கு என்ன பண்ணுதுன்னா கடிந்து கொள்ளுது, உபதேசம் பண்ணுது. நம்ம பாருங்க, நம்ம எப்படி வாழணும் பைபிள் வசனம் கற்றுக் கொடுக்குது. நீ இப்படித்தான் வாழணும் சொல்லி தருது. நம்ம தப்பு பண்ணும்போது வசனம் நம்மளை கடிஞ்சு கொள்ளும். அந்த வசனமே தப்பு பண்ற நம்மளை திருத்தும், சீர்திருத்தும். அப்புறம் என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து நீதியை படிப்பிக்கும். நீதி என்னங்கிறத நமக்கு சொல்லித்தரும். அப்போ விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தின் மேல வைக்கக்கூடியதான் மகா பரிசுமான விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்துக்கு எல்லா மக்களும் விசுவாசம் இருக்கணும். ஆனா இல்லையே. ஏன்னா தேவன் வந்து அவர் சாயல், அவர் ரூபத்துல படைச்சார் மனுஷனை. அப்ப மனுஷனை அப்படி படைச்ச நம்ம வந்து அந்த விசுவாசத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னா பாருங்க, விசுவாசத்திலிருந்து விலக செஞ்சாங்க. யார் விலக செய்தது? விசுவாசத்திலிருந்து விலக செஞ்சது பாருங்க, 2 கொரிந்தியர் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க நல்லா இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது, சர்ப்பம் ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல பாம்பு ரூபத்துல சாத்தான் வந்தான். சர்ப்பம், அந்த சர்ப்பம்னா சாத்தான் தான். தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து பழத்தை சாப்பிட வச்சிச்சு. இப்ப சொல்றாரு, அந்த மாதிரி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்மளை கெடுத்துருவான். யாரு? அந்த ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல கெடுத்தவன் யாரு? சாத்தான். அவன் நம்மளையும் என்ன பண்ணுவான்னா கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி செஞ்சிருவான். அன்னைக்கு ஆதி சபையில இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதான் பவுல் வந்து எழுதுறார், பயந்துருக்கிற நீங்க எங்காச்சும் வழி மாறி போயிருவீங்களோ, நீங்க சாத்தானோட வஞ்சனைக்கு ஆளாயிருவீங்களோ அப்படின்னு பயமாக்குதுங்கிறார் பவுல். அடுத்தது தப்பு பண்ற சபையை கண்டிக்கிறார். கலாத் சபை பாருங்க, கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, பாருங்க என்ன சொல்றாரு? கலாத்து சபையில இருந்த அங்க நம்மளை போல விசுவாசியும் புத்தி இல்லாம இருக்கிறாங்களா. அதனால சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படியாமா. கலாத்து சபையில அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் ஊழியம் செய்யும் போது அவங்க சொன்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நடந்திருக்கிறாங்க. அப்ப கீழ்ப்படியாம நடந்ததுனால அப்படி உங்களை மயக்கினவன் யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆனாலும் நீங்க வந்து இப்படி வந்து புத்தி இல்லாம செய்யறீங்களே அப்படிங்கிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 15:1. சில யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, இங்க என்ன ஆகுதுன்னா புரிஞ்சுக்கலாம். யூதர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை, நியாயப்பிரமாண கட்டளை என்னன்னா விருத்த சேதனம் உடன்படிக்கை. விருத்த சேதனம் பண்ணணும். ஆண் பிள்ளைகளுடைய அந்த நுனித்தோல் வந்து விருத்த சேதனம் பண்ணணும். அந்த யூதேயாவில இருந்து சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான். அவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்ப எல்லாமே இஸ்ரேல் மக்கள் எல்லாமே விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆனா கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ மதம் ஆண்டவருக்கு அப்புறமா பருகும்போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலர் யூதேயாவிலிருந்து என்ன பண்றாங்கன்னா, பாருங்க புரிஞ்சுக்குங்க, யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின் பிரகாரமா விருத்த சேதனம் அடையாவிட்டா என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம், என்ன சொல்ல வர நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் ஊழியம் செய்யறாங்க. அப்போ அவங்க ஊழியம் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் பின்னாடி ஊழியக்காரங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க வசனமெல்லாம் கேட்கறது கரெக்டு தான், கேட்டு நீங்க பின்பற்றதுக்கு சரிதான், ஆனா நீங்க என்ன பண்ணணும்,
விருத்த சேதனம் பண்ணப்படணும், அப்படி இல்லாட்டி ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிறார். அப்போ புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட தேவையில்லை, ஆனால் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பாருங்க, அங்க தவறான உபதேசத்தை போதிக்கிறாங்க. உடனே வந்து பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க பாருங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அங்க அவங்களுக்கு ஒரு விசுவாசத்துக்கு சோதனை வருது. நல்லா புரிஞ்சுக்கலாம், பாடத்தை கவனிக்கலாம். விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருது. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலத்துல போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க. அப்போ உடனே என்ன பண்ண, நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து சவுல்கிட்ட கேட்கணும். நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, நமக்கு யார் சத்தியம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட, பிரதர் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியாகத்தான் வந்து ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. பாருங்க, அங்க தப்பு என்னன்னா, அங்கே தவறான உபதேசம் வந்துருக்குது. கொரிந்து சபையை பாருங்க, கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டு இருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. பைபிளுடைய ஒட்டுமொத்த கோர் மையம் என்ன தெரியுங்களா? மரித்தவங்க உயிரோட வருவாங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. ரட்சிப்புன்னு என்னங்க? தேவன் எதுக்கு அப்படி ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம மனுஷங்க பிறந்துக்கிறோம், பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? செத்து போன அத்தனை பேர்த்துக்கும் மீண்டும் உயிர்த்தெழுதல் இருக்குதா இல்லையா? உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, செத்து போன அத்தனை பேரும் உயிரோட வரப்போறாங்க அப்படின்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுது. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாருங்க என்ன நடந்து பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்துட்டார், அவர் தான் முதற் பலன் அப்படின்னு அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அங்க உண்மையான சத்தியத்துக்குள்ள பொய் சத்தியம் வந்தாச்சு. மரித்தவங்க உயிரோட வரமாட்டாங்க, செத்து போனவங்க தான். அப்ப செத்து போனவங்க தானா இயேசு கிறிஸ்து உயிரோட உயிரோட எழுந்திருக்கவில்லைன்னு அர்த்தம். செத்து போனவங்க உயிரோட வர முடியாதுன்னா கிறிஸ்து எழுந்ததும் அது பொய்யின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நம்ம நம்புறோம்னா, நாமளும் நம்ம முன்னோர்களும் இதுவரைக்கும் செத்து போனா அத்தனை பேரும் உயிரோட வரப்போறாங்க. இதுதான் சத்தியம், இதான் பைபிள் சொல்லுது. எல்லாருக்கும் ரட்சிப்பு தரப்போறார். இயேசு என்றால் ரட்சகர். அப்ப ரட்சகர்னா காப்பாத்துறவர், மரணத்திலிருந்து காப்பாத்துறவர், மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அங்க பாருங்க, ஆதி சபையில அப்போஸ்தலர் காலத்திலேயே அங்க கள்ள உபதேசம் வந்தாச்சு. கள்ள உபதேசம் எப்போ வந்து தெரியுங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு வருஷம் என்னங்க? இன்னைக்கு வருஷம் என்னங்க? 2000. ஆனா கள்ள உபதேசங்கள் எப்போ வந்து தெரியுங்களா? 1950 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்குள்ளேயே கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க ஆண்டவர் எச்சரிச்சிருக்காரு. பாருங்க, ஆண்டவர் பேசுற வசனம் பாருங்க, மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் வந்து அவருடைய சபையை இங்க ஆரம்பிச்சாரு. அப்போ சபை ஆரம்பிச்சு பின்னாடி சபைக்கு எச்சரிப்பு தர்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? அவர் வாழ்ந்த போது சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கிறார் ஆண்டவர். அவர் வாயால சொன்ன வசனம். அவங்க எப்படி வருவாங்களாமா? ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு, மந்தையில ஆடுதான் இருக்கு, ஆட்டுத்தோலை போத்துட்டு எப்படி வருவாங்க கள்ள தீர்க்கதரிசிகள்? அவங்க ஓநாய்கள், உள்ளத்திலோ பச்சைக்கிற ஓநாய்கள். பாருங்க, இந்த இதுல படத்துல ஆடு தெரியுது, ஆனா உள்ள என்னக்குது? ஓநாய். ஆண்டவர் எச்சரிச்சிருக்கார், பின்னாடி கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு எச்சரிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, அப்போஸ்தலரும் எச்சரிச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மிகப்பெரிய வஞ்சகம் பின்னாடி வரும் அப்போஸ்தலர் பவுல் எச்சரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் போன பின்னாடி, அவர் மரிச்சு போனதுக்கு பின்னாடி, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். எங்க வரும்னா, உண்மையான சபைக்குள்ள ஓநாய் வரும் அப்படிங்கிறார். உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்கள் என்ன பண்ணுவாங்க? அன்பான சகோதர சிலை, மிகப்பெரிய வஞ்சகம் போயிட்டு இருக்குது. இதை வந்து எது வஞ்சகம் எது நல்லதுங்கிறத உணர்ந்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். ஆனா சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி, வெளியேந்தெல்லாம் வரமாட்டாங்க,
உண்மையான சத்தியத்துக்குள்ள இருந்துதான் வஞ்சிக்கிற ஓநாய்கள் வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்துல எடுத்துக்கொள்ளத்தக்கதாக மாறுபாடானவைகளை போதிப்பாங்க. மாறுபாடான தெரியுங்களா? வித்தியாசமா புதுசா இவங்களா உருவாக்கி வருவாங்க. அவங்க எங்க இருந்து வருவாங்க? உங்களிலிருந்து தான் வருவாங்க. அப்ப அந்த கள்ள ஊழியர்கள் குணம் என்ன தெரியுங்களா? ஓநாய் குணம். ஓநாய் புத்தி பாருங்க. ஓநாய் என்னதான் ஆட்டுத்தோலை போத்துட்டு வந்தாலும் அது என்ன பண்ணுங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க, கவனிங்க. ஓநாய் ஆட்டுத்தோலை போத்துட்டு வந்துருச்சு. நான் ஆடு, நீங்க எல்லாம் ஆடா இருக்கிறீங்க, நான் ஓநாயின்னு வச்சுக்கோங்க. நான் ஆட்டுத்தோலை போத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க என்னை ஆடுன்னு நினைச்சு தான் பழகிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு இந்த ஓநாய் புத்தி வெளிவரும் வராதா? நல்லா எனக்கு பயிர் நனைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? பூன்னு என்ன பண்ணுவேன்? பூனை விட்டுருவேன். அப்ப அது குணத்தை காமிச்சிடும். அது புத்தியே என்ன பண்ணு காட்டி. ஓநாயின் குணம் என்ன தெரியுங்களா? அதாவது கள்ள ஊழியர்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். கள்ள ஊழியர்கள், கள்ள தேக்குதரிசிகளை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோபப்படுவாங்க, மூர்க்கம் காமிப்பாங்க, வெறுப்பு காமிப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கள்ள ஊழியர்கள். இது வந்து ஒவ்வொரு தேவைப்படையும் இடம் கண்டுபிடிக்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்பத்தான் நாம வஞ்சகத்தில் விழ மாட்டோம். இப்படி வஞ்சகம் பின்னாடி நடக்கும்னு அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவரும் எச்சரிச்சிருக்கிறார். முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரரை நல்லா கவனிச்சுக்கலாம். அந்த ஓநாய் புத்தி உள்ளவங்க சபைக்கு இருந்தாங்கன்னா என்னைக்குனாலும் வெளிப்படுத்திடுவாங்க. அந்த புத்தி வெளியே வந்துடும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், எப்பனாலும் எவ்வளவு நாள் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் அது வெளியே வந்தே தீரும். அவங்க கோபப்படுவாங்க, மூர்க்கமாவாங்க, வெறுப்பு காமிப்பாங்க. இது பீறி போடக்கூடிய புத்தி, ஓநாய் புத்தி. நல்லா சொல்றாரு. இது பவுலும் சொன்னாருங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. பவுலும் சொன்னாரு, யோவான் சொல்றாரு, பரிசுத்த யோவான் சொல்றாரு. யோவான் 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அன்பான சகோதரர் கவனிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அன்னைக்கே வந்துட்டாங்க. யோவான் காலத்திலே வந்துட்டாங்க. தோன்றி இருப்பதனால்ங்கிறாரு. அப்ப தோன்றிட்டாங்களா இல்லையா? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்கிறாரு. அதாவது எல்லா ஆவிகள்னா ஒரு சகோதரன் வந்து பேசுனா உடனே நீங்க நம்பிடாதீங்க. எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டான ஆவிகளால் சோதித்து அறியுங்க. தேவனால் அந்த ஆவி உண்டா இருக்குதா? அப்படின்னா எப்படி நாம சோதிக்கிறது? இவரே விடையும் சொல்றாரு. 1 யோவான் 4:2. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ற ஆவிதான் தேவனால் உண்டாயிருக்கிற ஆவி. அப்படி வசனத்தின் நடக்கிற ஆவி. அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறார். அப்ப பவுல் கூட சொன்னார் பாருங்க, 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவி நிறைய இருக்குது. அசுத்தாவிகள் நிறைய இருக்குது. வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்துருவாங்க. பின்னாட்கள் வரும்னு சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, மனசாட்சியில் பிற்காலங்களில மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்துல மாய்மாலம் பண்ணி நம்ப வச்சிருவாங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசு உபதேசம் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? விலகி போன்னு சொன்னாரு பாருங்க. இந்த ஒரு விவாகம் பண்ணாது இருக்கவும் இது ஒரு உபதேசம்னு இன்னைக்கு நிறைய ஆர்சி சர்ச்சில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் திருமணம் பண்றதில்லை, ஃபாதர்லாம் திருமணம் பண்றதில்லை. விவாகம் பண்ணாது இருங்க அப்படின்னு சொன்னதுனால இது தப்பா எடுத்துட்டாங்க. விவாகம் பண்ணாது இருக்கவும் அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் வர்றாங்க. இது வந்து தவறாக புரிஞ்சு கொள்றது. அன்பான சார் சொல்லு, தவறாக புரிஞ்சு கொள்றது. அதை நம்ம படிக்கும்போது பாருங்க, அதில் 1 தீமோத்தேயு 3:அதிகாரத்தில் வசனம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல் வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசைப்படாததுமாயும் இருப்பதாக. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுன்னு சொல்றாரு வசனம். அப்படி சொல்லுது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுன்னு சொல்லும்போது அந்த விவாகம் பண்ணாதவருக்கும் அப்படிங்கிற வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் கிடையாது.
இப்படிதான் நடக்கும்போது பவுலும் எச்சரிச்சிருக்காரு 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்குள்ளே திரளாக சேர்த்துக்கொண்டு பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் செவி கொடுக்க மாட்டாங்க. செவித்தினம் என்ன தெரியுங்களா? மந்தத்தன்மை, காது கேட்காத மந்தத்தன்மை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, பாருங்க, அவங்க சுய இச்சைகள் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற போது திரளாக சேர்த்துக்குவாங்களாமா. என்ன பண்ணுவாங்க? சேர்த்துக்கிட்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு அன்னைக்கே பவுல் சொல்லிட்டார். சத்தியத்துக்கு செவி விளக்கிடுவாங்க. கட்டுக்கதை இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரசபையில பிரசங்கம் அப்படிங்கிற ரீதியில ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று பிரசங்கம் பண்றவர் என்ன பண்ணுவாரு? கட்டுக்கதைகளை சொல்லுவார். கட்டுக்கதைன்னா கட்டுக்கதைன்னு சொல்லுவார், நடந்த கதைன்னு சொல்லுவார். சாட்சி அப்படிங்கிறது ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, என்னோட வசனத்தை போதீங்கன்னா அங்கே மைக்கு பிடிச்சிட்டு ஏன்னா அங்கே போனேன், அங்கே அற்புதம் நடந்துச்சு, இங்கே வந்தேன், இங்கே அற்புதம் நடந்துச்சு, நான் பெரிய வல்லமையான ஊழியக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தன்னை வந்து மக்கள் மத்தியில் பிரபகண்டை பண்ணுவான். அது வந்து என்னன்னா அவங்க கட்டுக்கதைகளை தான் சொல்றது. தேவனுடைய சத்திய வசனம், வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன. பைபிள் ஸ்டடி கிளாஸ் நான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்த மாட்டீங்களா? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், இப்படி தேவனுடைய தெய்வீக திட்டங்களையா நான் பாட்டு வர்றோம். ஆனால் அங்கே அப்படி சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. சொல்லித்தரதுக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 வசனம், அதை சொல்லி சொந்த கதை சோக கதை சொல்லி என்ன பண்ணுவாங்க? மக்களை மோசம் போக்குவாங்க. சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொன்னாரு. அது இன்னைக்கு வந்திருக்குது. கட்டுக்கதை நம்ம நம்பக்கூடாது. எந்த ஒரு பிரசங்கியார் மேடையில் நின்று நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சத்திய வசனத்தை விட்டு போட்டு இதை மற்றதை அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுனான்னா அது வந்து பொய் போதகம், கள்ள தேக்குதரிசி, கள்ள ஊழியர்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது பின்னாடி நடக்கும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, மோசம் போயிடக்கூடாது. நம்ம அதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாருங்க, சாத்தான் மோசம் போக்கிடுவான். மோசக்காரன் அவன் சாதாரண ஆள் கிடையாது, மோசக்காரன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத அளவே. பவுல் சொல்லாரு பாருங்க, அவன் தந்திரம் பண்ணுவான். நம்மளை வந்து அதாவது உங்களுக்கு என்ன பலம் வேணும், எனக்கு என்ன பலம் வேணும் அவனுக்கு தெரியும். அந்த பலவீனத்தில் அடிப்பான் நம்மளைய. அந்த பலவீனத்தில் நம்மளை அடிப்பான். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதா இருக்கு, அது செய்யாமல் இருக்க மாட்டோம், அதை நம்மளை செய்ய தூண்டுவான். இப்படியாக வந்து அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாத அளவுன்னு சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவன்னா ஏசாயா சொல்றாரு பாருங்க, ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இதெல்லாம் சைத்தான் மைண்டு. தீமையை நன்மைன்னு சொல்லுவான், நன்மை தீமையும்பா, இருளை வந்து வெளிச்சம்பா, கசப்பை தித்திப்பும்பா. இப்படிதான் சாத்தான். அப்போ அவன் வந்து வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன், மோசம் பார்க்கிறவன். இன்னைக்கு எல்லாத்தையும் மோசம் பாக்கி இருக்கிறான். நம்ம மோசம் போயிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:4 படிக்கும்போது தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யார் தெரியுங்களா? தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சத்திய வெளிச்சம் பிரகாசமா நமக்கு இல்லாதபடி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான். இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் தான் தேவன். எல்லாருடைய மனதையும் குருடாக்கி வச்சுக்கிறான். பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் பாருங்க இந்த குருடுத்தன்மையில் இருக்கிறாங்க. எல்லாம் கண்ணு தெரியுதுன்னா இந்த சத்தியத்தை பார்க்கற கண்ணு அவங்களுக்கு இல்லை, அதுல குருட்டுத்தன்மை இருக்குது. தேவன் சொன்னார் இல்லையா? என்ன சொல்லியிருக்கார் வசனத்துல பாருங்க, யாத்திராம் 20:3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப தேவன் சொல்றாரு, என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறாரு வசனம் இது. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் ஒருவரே, அவர்தான் தேவன், அவரைத்தான் நம்ம வணங்கணும். என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, யாத்திராமத்துல 20:4. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பாருங்க, வசனம் சொல்லி எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நியாயப்பிரமாண 10 கட்டளையில பாருங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக வேண்டாங்கிறாரு. அதை நீ வந்து நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை என்ன பண்ண வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம்,
அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வசனம் தானே? இந்த வசனத்தை கீழ்ப்படியணுமா இல்லையா? இப்போ ஆர்சி சர்ச் இருக்குது இங்க பக்கத்துல, அங்க பெரிய சிலை வச்சுக்கிறாங்க, வைக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு சொரூபத்தையும் நீ செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ வணங்குறாங்களே, அதுக்கு அது தப்பா ரைட்டா? இந்த வசனத்தை மிக தப்பா ரைட்டா? இப்போ வசனம் என்ன சொல்லுது? இப்போ நீங்க ஆர்சி சர்ச்சுக்கு போறீங்க, அங்க போய் நீங்க கையெடுத்து இப்படி கும்பிடுவீங்களா? கும்பிட்டா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை மீறி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இது மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லை. வசனத்தை நம்பணும், வசனத்துக்காக நிக்கணும், வசனத்துக்காக தைரியமா போராடணும். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படின்னா எந்த ஒரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடாது. இது தேவன் சொன்ன கட்டளை. பாருங்க, இன்னைக்கு அந்த தெய்வத்தை தூக்கி சுத்துறாங்க, ஊரா தெரு தெருவா சுத்துறாங்க, தேர் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, இது ஆர்சி சர்ச்சில் பாருங்க, சிலையை போய் வணங்குறாங்க. செய்யலாமா? செய்யவே கூடாது. பாருங்க, ஜெபமாலை உருட்டுறதை பத்தி பைபிள் இருக்குது வசனம். ஜெபமாலை எப்படி உருட்டுறது? ஜெபமாலை பெருசா அதை வணங்குறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, புனிதர்கள் வணக்கம், புனிதர்கள் வணங்குறது, அந்த போப்பாண்டவரையும் பிஷப்பையும் வணங்குறது, இது செய்யலாமா? செய்யக்கூடாது. அதாவது புனிதர்கள் அப்படின்னா வணக்கத்துக்குரியவங்களாம். மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து மறிச்சவங்க எல்லாம் புனிதர்கள் சொல்றாங்க. அன்னை தெரசா நம்ம இந்தியாவில் சேவை செஞ்சுச்சு, நல்லதுதான். அந்த புனிதர் பட்டம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வேண்டி புனிதர் பட்டம் கொடுத்தா அந்த அம்மா வணங்கலாம்னா அந்த அம்மாவுக்கு வணங்கலாம்னு தான் இப்போ ஆர்சியில் இருக்குது. புனிதர்கள் வணங்கலாம். ஆனா பாருங்க, எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்க வணங்கக்கூடாது, விக்கிரகத்தை உருவாக்கக்கூடாது, நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம்னு வசனம் சொல்லும்போது, அப்போ மனிதனை வணங்குறது தப்பு தானே? வணங்குறானா இல்லைங்களா? நடிகை கோயில் கட்டுறான், நம்மளால என்ன பண்றான்? கட்டுறானா இல்லைங்களா? நடிகர் நடிகைகளுக்கு கோயில் கட்டி வணங்குறான், மனுஷனா வாழ்ந்தவனை வணங்குறான். இதெல்லாம் செய்யவே கூடாது. பாருங்க, இதெல்லாம் எப்பவுமே செய்யக்கூடாது. அப்ப இது வசனம் சொல்லுது. இப்ப நீங்க வசனத்துக்காக நிக்கணும். இந்த வசனத்துக்காக நீங்க நிக்கிறது, தைரியமா போராடுறதா மகா பரிசுத்தமான விசுவாசம். சரி, அடுத்து மத்தேயு 23:9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பூமியில ஒருத்தரையும் உங்க பிதான்னு சொல்லாதீங்க. பூமியில ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் நமக்கு பிதா. நம்மளை எல்லாம் படைச்சவர் தான் அப்பா. மற்ற யாரையும் பிதான்னு சொல்லக்கூடாது. சொல்லாம சொல்லக்கூடாதா? சரி, இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? நீங்க யாரையும் அப்பான்னு சொல்லாதீங்க. நம்மை பெற்றெடுத்த அப்பா மாஸ் அந்த தகப்பனை விட்டுருங்க. மற்ற யாரையும் நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது. பரலோகத்துக்கு இருக்கிற பிதா ஒருவர் தான் உங்களுக்கு பிதா, மற்ற யாரையும் நீ பிதான்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் வசனம் சொல்லுது. திடீர்னு ஒரு ஆர்சி சர்ச்சுடைய ஃபாதர் உள்ள வந்துட்டாரு. நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? அந்த அங்கி போட்டு வந்துடுறாரு. அந்த அங்கி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட என்ன பேசுவோம்? நீங்க சொல்லுங்க. நம்ம வாய் ஆட்டோமேட்டிக்கா போகும். என்ன சொல்லுவோம்? வாங்க ஃபாதர், உட்காருங்க ஃபாதர் அப்படின்றோம். ஆட்டோமேட்டிக்கா வாங்க ஃபாதர். என்னன்னா வசனம் சொல்லுது, நீ யாரை பிதான்னு கூப்பிடாத. அப்ப நம்ம அவர் ஃபாதர்னு கூப்பிட்டோம்னா இந்த வசனத்தை மீறி நடக்கிறது அர்த்தம். வர வசனத்தை நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். ரபின்னா போதகர். நீங்க யாரை ரபின்னு கூப்பிடாதீங்க, போதகரேன்னு கூப்பிடாதீங்க. நீங்க யாரை என்னன்னு கூப்பிடாதீங்க? போதகரேன்னு கூப்பிடாதீங்க. போதகர் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல சொன்னா என்ன தெரியுங்களா? பாஸ்டர். இங்கிலீஷ்ல சொன்னா சரி, ஆர்சி சர்ச்சில் ஃபாதரு. மற்ற சர்ச் நிறைய இருக்கு பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நான் சொன்னா நீங்க உங்க விஷயம் சொல்லாதீங்க சொல்லலாம். இங்க வசனம் உங்க முன்னாடி தான் இருக்குது. நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். நீங்க ரபின்னு அழைக்கப்படாதீங்க. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். அப்போ நம்ம கூப்பிடலாமா? பாஸ்டர்னு சொல்லலாமா? பூமியில யாரையும் உங்க பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்க பிதா. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அங்கி போட்டு ஒரு ஊழியக்காரர் வந்தாருன்னா நம்ம உடனே வாங்க ஃபாதர்னு சொன்னோம்னா வசனத்தை மீறி நடக்கிறது. பாருங்க, மத்தேயு 23:10 இது ஆண்டவரே சொல்றாரு. நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். நீங்கள் குருன்னு அழைக்கப்படாதீங்க. இப்ப நான் நின்று பேசுறேன்னா நான் குரு கிடையாது.
நான் உங்களுக்கு சகோதரன். அதை முந்தின வசனத்தை படிச்சோம். குரு என்றால் பாஸ்டர், ரபி என்றால் போதகர், போதகர் என்றால் பாஸ்டர் தான். அப்ப பாஸ்டர் யாரையும் சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பானவர்களே. வசனம் சொல்லுது, நான் பார்க்கிற பாடம் மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீங்க உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்க தைரியமா போராடுங்க. இதுல பாஸ்டர் என்ன பண்றாங்களா, அதை படிச்சுட்டு ரெவரண்ட்னு போடுறாங்க. அவங்க பேருக்கு முன்னாடி REVன்னு போடுறாங்க. REVனா ரெவரண்ட். ரெவரண்ட் என்னங்க அன்பான சோசல்? ரெவரண்ட் என்ன தெரியுமா? தெரியாதுங்க பிரதர். எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு நானும் கூப்பிடுறேன். ரெவரண்ட் என்றால் என்ன தெரியுங்களா? பயபக்திக்குரியவர், பயப்படத்தக்கவர். ரெவரண்ட் அப்படின்னா பயப்படத்தக்கவர். நீங்கள் நான் யாருக்கு பயப்படணும்? நீங்க எனக்கு பயப்படணுமா? நீங்களும் நானும் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். அப்படிங்கும்போது பயப்படத்தக்கவங்க யாருமே கிடையாது. நம்ம பயப்படத்தக்கவங்க. நம்ம யாருக்கு பயப்படணும்? மனிதர்கள் எல்லாரும் பயப்படத்தக்கவங்க தேவன் தான். அவருக்கு தான் நம்ம பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. பாருங்க, ரெவரண்ட் போடுறது. அப்புறம் ரீட் ரெவரண்ட், அது என்ன தெரியுங்களா? ரீட் ரெவரண்ட், பிஷப்கள் ரீட் ரெவரண்ட் என்னன்னா மிகவும் பயப்படத்தக்கவர், மிகவும் பயபக்திக்குரியவர். சாதாரண மனுஷங்க பயபக்திக்குரியவர், வணக்கத்துக்குரியவங்க. வணக்கத்துக்குரியவங்களை யாரும் நம்ம வணங்கக்கூடாது. நம்ம தலை தேவனுக்கு மட்டும்தான் தலை வணங்கணும். மற்ற யாருக்கும் தலை வணங்கக்கூடாது. பாருங்க, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். யார் நமக்கு குரு? இயேசு கிறிஸ்து தான் குரு. யார் நமக்கு போதகர்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் போதகர். நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீங்க. நம்மளாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சொல்றாரு யூதா, அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமா போராடுங்க, தைரியமா போராடுங்கிறார். அப்போ நம்ம இந்த வசனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம போராடணும், புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு இந்த பேரும் பட்டம் அவங்க தெரியல. பாஸ்டர்னு கூப்பிட சொல்றாங்கன்னா, பாஸ்டர் நமக்கு சொன்னனால தப்பு, வசனத்தை மீறதா அர்த்தம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர்னு சொன்னா, வாங்க எங்கள் குருவானவரே வாங்குங்கிறாங்க. நம்ம பெண்டிகா சர்ச்சில் இல்லை, நான்லாம் CSC சர்ச்சில் வந்தவன். அங்கே வர்ற அந்த பாஸ்டரை குருவானவர் இப்பொழுது வந்திருக்கிறார். குருவானவர் சொல்லலாமா? குருவானவர் வந்திருக்கிறார்னா நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதவர்கள் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஏன் நீ குருன்னு சொல்றீங்க? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறாரு, அப்புறம் ஏன் மனுஷனை போய் குருங்கிறீங்க? அப்போ அந்த வசனத்தை மீறி நடக்கிறதா அர்த்தம் தானே? அப்போ வசனத்தை மீறி நடக்கிறது ஆண்டவரையும் மதிக்காத போறது. அதனால ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா போராடுங்கன்னு யூதா எச்சரிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. மனுஷகுமாரனா கன்னிவயத்தில் பிறந்து அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே என்ன பண்ணார்? ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவருடைய சபையை அங்க செலக்ட் பண்ணார். மீன் பிடிச்ச இந்த சீசனில் மனுஷர் பிடிக்கிறாங்கன்னு கூப்பிட்டார். நிறைய பேர் சபையில சேர்ந்தாங்க. அப்படியாக கிறிஸ்தவ சபைகள் அப்ப ஆண்டவருடைய காலத்துல உருவாகி, ஆண்டவருக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது உலகத்துல 5 நகரங்கள்ல கிறிஸ்தவ சபைகள் உருவாச்சு. ஆரம்பத்துல ஆண்டவருக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள் ஊழியத்தின் மூலமாக 5 முக்கியமான நகரங்கள்ல சபை உருவாச்சு. ஒண்ணு ஜெருசலேம், இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது, அங்க ஒரு சபை உருவாச்சு. அந்தியோகியா, இது கிரேக்க தேசத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்க, இது ஒரு முக்கியமான சம்பவம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. இன்னைக்கு நானும் கிறிஸ்தவர்கள் சொல்றோம். நீங்க யாரு? நான் கிறிஸ்தவன். அப்ப நம்ம கிறிஸ்தவன் இன்னைக்கு பேர் வழங்கப்படுதுன்னா, முதல்ல யாருக்கு கிறிஸ்தவன் பேர் வழங்கப்பட்டுச்சு? அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வழங்கப்பட்டுச்சு. முதல்ல அந்தியோகியா சபையில் இருந்தவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சபையா இருந்துச்சு அந்தியோகியா. அடுத்தது அலெக்சாண்ட்ரியா, வடக்கு எகிப்தில் இருந்துச்சு. அடுத்து கான்ஸ்டாண்டினோபிள், துருக்கியில் இருந்துச்சு. அப்புறம் ரோமாபுரியில, ரோம் இத்தாலி, அங்க இருந்துச்சு. இந்த மாதிரி ஆரம்பத்துல ஆண்டவருக்கு அப்புறமா அப்போஸ்தலர் ஊழியத்தின் மூலமாக 5 இடத்துல தான் சபைகள் இருந்துச்சு. உலகத்துல இவ்வளவு சபைகள் எல்லாம் இல்லை. அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சு 5 சபைகள் இருந்துச்சு. அப்ப இந்த 5 சபைகள் ஜெருசலேம், அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா, கான்ஸ்டாண்டினோபிள், அப்புறம்
ரோம், இதெல்லாம் பாருங்க 5 சபைகள் இருந்துச்சு. அப்போ இந்த 5 சபைகள் அவங்க கிறிஸ்தவ மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரோம ஆட்சியாளரால பயங்கரமான துன்புறுத்தல். அப்ப ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, ரோம அரசர்கள். அப்போ ரோம ஆட்சியாளரால மிகப்பெரிய துன்புறுத்தல் வரும்போது அங்க இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி ரோமர்கள் கொலை செஞ்சாங்க. அப்போ இவங்கெல்லாம் பயந்து தான் ஊழியத்தை செஞ்சாங்க. அப்படியாக அங்க ஊழியங்கள் செய்யும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா அந்த 5 சபைகளும் பொதுவா சேர்ந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். நம்மக்குள்ள பிரிஞ்சிருந்தோம்னா நம்மளை ஈஸியா எதிரிகள் ஜெயிச்சிருவாங்க. அதனால ஒற்றுமையா இருந்து ஊழியத்தை செய்யலாம்னு செஞ்சாங்க. அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்க, இவங்களுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூற்றினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். பாருங்க, பைபிள்ல இருந்து எந்த ஒரு வசனத்தை கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. எந்த ஒரு எழுத்து சேர்த்த கூடாது, குறைக்க கூடாது. அப்படி சேர்த்துனா, அப்படி கூட்டினா, அப்படி குறைச்சா என்ன நடக்கும்? அடுத்தது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்படிதான் தேவன் எச்சரிக்கிறார். இறுக்கி போட்டுருவார். அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த வசனங்கள், தேவனுடைய பரிசுத்த மான்களை கொண்டு, பரிசுத்த தீர்க்கதரிசனங்களை கொண்டு தேவனுடைய ஆவியினால கொடுத்திருக்கார். அதில் எதுவும் சேர்த்த கூடாது, குறைக்க கூடாது. இப்படியாக ஆண்டவர் ஒரு ஊமை சொல்றாரு. என்ன ஊமை? மத்தேயு 13:31. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் இயேசு சொல்றார். ஊமையா பேசுறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் 39 ஊமைகளை கதையா பேசுறார். ஊமைகளை பேசியிருக்கார். அப்ப இதெல்லாம் என்னன்னா நடந்த சம்பவம் இல்லை, அங்க பார்த்ததை சொல்றார். அப்போ இந்த ஊமைகள் என்ன இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. இப்போ ஒரு ஊமை சொல்றாரு பாருங்க. அதாவது வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக்குங்கிறார். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? கடுகு விதைக்கு. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்துல விதைக்கிறானா. கடுகு விதை எப்படி இருக்கு பாருங்க. இந்த கடுகு எச்சோடு இருக்குதுங்க. ஒரு கடுகு எடுத்து பாருங்க, ரொம்ப இத்தினோண்டு இருக்கும். பரலோக ராஜ்யம் இந்த கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப பரலோக ராஜ்யம் பெருசா இருக்குமா, கடுகு விதை மாதிரி சிறுசா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. இப்போ கடுகு விதை சிறுசா இருக்குது அப்படின்னா பரலோக ராஜ்யம் சிறுசா தான் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? கடுகு விதை ஒரு மனுஷன் நிலத்துல விதைக்கிறாரு. நிலத்துல விதைக்கும் போது அது என்ன வரும் பாருங்க. அது செடியா வருமா, மரமா வருமா? கடுகு செடி இங்க பாத்துக்கிற யாராரு? கடுகு செடி எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப சிறுசா தான் இருக்கு. மஞ்சள் கலர்ல பூ பூக்கும். கடுகு அது செடியா தான் வரும், மரம் ஆகாது. பாருங்க, இப்படிதான் இது கடுகு. அதனுடைய சின்ன அந்த இதுல சிறு சிறுசா அந்த விதைகள் இருக்கு. நம்ம கடுகு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்துறோம். அப்ப இந்த கடுகு ரொம்ப சின்ன விதை தான். ஆனா ஆண்டவர் சொல்ற ஊமையில சொல்றாரு பாருங்க. மத்தேயு 13:32. அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாருங்க, அது எல்லா விதையிலும் சிறுசுதான். ஆனா வளரும் போது என்ன ஆகுதுங்களாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கடுகு விதை நம்ம நிலத்துல போட்டா அது செடியா தான் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது சகல விதையில காட்டிலும் சிறுசா இருந்தாலும் வளரும் போது சகலவித பூண்டுகளும் பெரிதாகி, அதாவது சகலவித பூண்டுகள்னா எல்லா மரத்தை காட்டிலும் இந்த கடுகு மரமானது ரொம்ப பெருசாகுதான். இது எங்காச்சும் நடக்குமா? உலகத்துல கடுகு செடியாத்தான் வரும். மரமானது எங்காச்சும் உலகத்தில் நடந்ததுன்னு எங்காச்சும் நீங்க நடந்த சொல்லுங்க. எங்கேயுமே கடுகு மரம் ஆகாது, செடிதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது சகல விதைகளிலும் சிறுசா இருக்குது. ஆனா வளரும் போது என்ன ஆகுதுங்களா? பெரிய மரமாகுது. எல்லா மரத்தை காட்டிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதுல கூடு கட்டுதாமா. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் கூடு கட்ட அளவுக்கு பெரிய மரமாகுதாமா. என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக்குது. அதை ஒரு மனுஷன் நிலத்துல விதைக்கிறான். அது செடியா முறைச்சு வரணும். இல்ல செடியா வராம மரமா வந்துருச்சு. ரொம்ப பெரிய மரமா வந்துருச்சு. அதுல ஆகாயத்து பறவைகள் கூடு கட்டிச்சுங்கிறார்.
சொல்லி முடிச்சிட்டார். உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுங்களா? ஆண்டவர் பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா நமக்கு மூளை வேணும். என்ன வேணுங்க? ஆண்டவர் சாதாரண பேச மாட்டார். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆயிரக்கணக்கான சத்தியம் அடங்கியிருக்கு. அவ்வளோ மைனூட்டா பேசுவார். இதை ஆண்டவர் பேசிட்டார். ஜனங்கள் நல்லா கேட்டாங்க. கேட்டுட்டு கடுகு செடி, இது ஆண்டவர் மரமாகன்னு பேசுறாரு. சரி, பேசுறவர் ஆண்டவர் மரமானாலும் ஆகும் அப்படின்னு நல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. டீச்சர்களுக்கு ஒரே குழப்பம். இவர் என்னடா சொல்றாரு, ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஆண்டவர் தனியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க பாருங்க. மத்தேயு 13:10. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவரே, நீங்க பேசுறது ஒன்றும் புரியவே இல்லை. கூட இருக்கிற எங்களுக்கே புரியல, அவங்களுக்கு எப்படி புரியும்? பாவா எல்லாம் படிப்பறிவு இல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க, ஏன் ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சீசர்களுக்கு பதில் சொல்றார். 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்கப்பா, நான் பேசுற ஊமைக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். நீங்கள் நான் பரலோகத்தை பார்த்துக்கிறோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராச்சும் நான் பரலோகத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னா கை தூக்குங்க. நான் பார்த்ததில்லை, யாருமே பார்த்ததில்லை. பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எப்படி இருக்கும்? பரலோகம் அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எதையுமே நமக்கு தெரியாது. வசனத்தில் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆண்டவர் அவர் பேசுகிற ஊமைக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வச்சு பேசுகிறாரு. அப்போ ஊமையை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடுகு விதை பற்றி பேசுனாரு பார்த்தீங்களா? அப்போ கடுகு விதை என்றால் என்ன? இந்த கடுகு விதை பாருங்க, இத்தினூண்டு கையில் வச்சுக்கிறார் பாருங்க, தெரியுதா? இவ்வளோன்னு இருக்குது. அதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்படின்னா கடுகு விதை இத்தினூண்டு இருக்குது, அந்த மாதிரி தான் பரலோக ராஜ்யம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா பாருங்க, விதையை குறித்து பார்க்கும்போது விதைக்கிறவன் ஒரு உவமை பேசும்போது மத்தேயு 13:37. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். பாருங்க, நல்ல விதையை விதைக்கிறவர் யாரு? அவர் விதைக்கிற விதை நல்ல விதை. மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குங்கிறார். அப்போ இந்த கடுகு விதையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துக்கு. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் என்ன நினைக்கலாம்னா, பரலோகத்துக்கு போறவங்க. பரலோக ராஜ்யம் என்றாலே பரலோகத்துக்கு போறவங்க. நீங்க சொல்ற பாருங்க, வெளிப்படுத்தல் 18:20. பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாரு? பரலோகமே அப்படின்னு யாரை கூப்பிடுறாரு? பரிசுத்தவான்களை கூப்பிடுறாரு. இப்போ பரலோகம்னா நாம தாங்க பரலோகம். பரலோகமே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாருன்னா பரலோகத்துக்கு போறவங்கள தான் பரலோகமே கூப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? பரலோகமே அப்படின்னு சொல்றது அங்கே பரிசுத்தவான்களை தான் சொல்றாரு. அப்போ இந்த பரலோகத்துக்கு போற வகுப்பினர் சிறுமந்தை தான், பெருமந்தை கிடையாது. பாருங்க, மத்தேயு லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதே பெருமந்தையே, பயப்படாதே பெருமந்தையே அப்படி சொல்லியிருக்காருங்க. பயப்படாதே சிறுமந்தை. பெருமந்தைனா நிறைய பேர் இருக்கிறது, சிறுமந்தைனா கொஞ்சம் பேர் இருக்கிறது. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக. அப்போ உங்களுக்கு தான் அந்த சிறுமந்தையாய் உங்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக. அப்போ ராஜ்யம் என்பது பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க நீங்களும் நானும் அந்த வாய்ப்பில் இருந்தோம்னா நாம தான் பரலோக ராஜ்யம். நம்மளாம் உலகத்தில் எப்படி இருந்தோம்? அக்கிரமங்கள்னால பாவங்கள்னால மருத்துவங்களாக இருந்தோம். நம்மளை உயிர்ப்பித்தார். இப்படியாக இந்த கிறிஸ்தவனா நம்ம இன்னைக்கு மாறி இருக்கிறோம். இப்படித்தான் ஆதியில ஆண்டவருக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது 5 இடத்துல சபை உருவாச்சுன்னு சொன்னா இல்லைங்களா? எந்தெந்த இடம்? எருசலேம், அந்தியோகியா, கான்ஸ்டாண்டினோபிள், அப்புறம் ரோம், அப்புறம் இன்னொரு இடம் அலெக்சாண்ட்ரியா. இந்த 5 இடத்துல சபை உருவாச்சு. அப்போ ரோமர்கள், ரோம ஆட்சியாளர்கள், ஜூலியஸ் சீசர், அகஸ்டா சீசர், அவங்க எல்லாம் ரொம்ப கொடுங்கோல் அரசர்கள். அவங்க மக்களை கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செஞ்சாங்க. நீரோ மன்னன் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களை கொலை செஞ்சான். டயக்ளோட்டியன் சீசர் ரோம மன்னன். அப்போ உலகம் முழுவதும் ரோமர்கள் ஆட்சி இருந்துச்சு. அப்போ ரோமர்கள் ஆட்சி உலகம் முழுவதும் இருந்துச்சு. எல்லாருமே ரோமர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அப்போ ரோம பேரரசன் யார் தெரியுங்களா? ஒரு மன்னன் வர்றாரு கிபி 325. கிபி 325ஆம் வருஷத்துல ரோம மன்னன் இவன் மேல என்ன தெரியுங்களா? கான்ஸ்டன்டைன். நல்லா புரிஞ்சுக்குங்க, கான்ஸ்டன்டைன். இவன்
என்ன பண்ண தெரியுங்களா? ஓவர் நைட்ல கிறிஸ்துவனா மாறிட்டான். ஓவர் நைட்ல கிறிஸ்துவனா மாறி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய நான் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டான். என்னுடைய மதம் கிறிஸ்துவ மதம்ட்டான். என்னுடைய அரசாங்கத்தின் மதம் கிறிஸ்துவ மதம்ட்டான். ஏன் தெரியுங்களா? இவன் ஒரு மிகப்பெரிய போருக்கு போறான். அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்புமா தோப்புமா அப்படின்னு ஒரு கவலை வரும்போது ஒரு சிலுவை தரிசனம் தெரியுது. அப்ப சிலுவை தரிசனம் தெரிஞ்சோன்னே அதை அதை அந்த போர்ல போய் ஜெயிச்சு வந்துட்டான். இந்த போரின் வெற்றிக்கு காரணம் சிலுவை தான். அப்ப சிலுவை எப்படி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இது கிறிஸ்துவனுடைய புனித சின்னம். அப்படியா, எனக்கு இந்த வெற்றியை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் உடனே என்ன அறிவிச்சு தெரியுங்களா? நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன், என்னுடைய நாடும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுச்சு, என்னுடைய நாட்டின் மதம் கிறிஸ்தவ மதம். யாரெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றீங்களோ அவங்களுக்கு தான் சலுகை, அவங்களுக்கு தான் ரேஷன் கடையில் அரிசி போடுவேன், எண்ணெய் ஊற்றுவோம், எல்லாம் கொடுப்போம். என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் கிடைக்காதுட்டாங்க. உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சலுகைக்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. அப்படின்னா கிறிஸ்தவ மதம் என்பது பரலோகத்துக்கு போற வகுப்பினர்கள் அவங்க வந்து சிறுமந்தை தான், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இவன் வந்து ஓவர் நைட்ல கிறிஸ்தவனா மாறினோடனே அது என்னாச்சுங்க? பெருமந்தை ஆயிடுச்சு. பாருங்க. அதாவது அந்த பெருமந்தையாயி பெரிய மரம் ஆயிடுச்சு. கடுகு விதை அது சிறுசு, அது செடிதாகணும். என்னாச்சு? மரம் ஆயிடுச்சு. இப்போ மரமானோன்னு ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டுது. ஆகாயத்து பறவைகள் எதை குறிக்குது? ஆகாயத்து பறவைகள் என்பது எதை குறிக்குது? இதெல்லாம் பைபிள் லாங்குவேஜ், பைபிளிக்கல் லாங்குவேஜ், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா ஆகாயத்து பறவை யார் அப்படின்னா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி யார்? அந்த ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான். இது பிரபஞ்சத்தின் தேவன். அவனுடைய ஆவி கேட்டபடி நடந்து கொள்றீங்க. அப்போ அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் ஆகாயத்து பறவைகள். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா அரசன். இந்த மக்களும் சலுகைக்காக எல்லாரும் பாருங்க விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறவங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு பைபிள் வசனம் தெரியாது. ராஜா மாறிட்டார், எல்லாரும் மாறிட்டாங்க. சலுகைக்காக ஆதாயத்துக்காக மாறிட்டாங்க. பைபிள் வசனம் தெரியாது. அப்ப அதுக்கு முன்னாடி கோயில்ல பூச பண்ணிட்டு இருந்த பூசாரிகள்லாம் ராஜாவே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும்போது எந்த கோயிலும் இல்லை, விக்கிரகம் இல்லை. விக்கிரகம் இருக்குது, பட் ஆனால் அங்கே யார் அந்த எல்லாருமே ஆசாரிகள், அந்த பூசை பண்ணுற பூசாரிகள்லாம் இங்கே கிறிஸ்தவ மதத்தில் வந்து ஆசாரிகள் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் அங்கேயும் ஓட்டு ஒன்றுமே தெரியும் பிரசங்கம் பண்ண எப்படி பிரசங்கம் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள். முந்தின நாள் வரைக்கும் அங்கே மணி ஆடிட்டு இருந்தார், கோயிலில் பூசை பண்ணிட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் அங்கேயும் போட்டு வந்து என்ன பிரசங்கம் பண்ணா அவர் என்ன பிரசங்கம் பண்ணுவார்? அப்படித்தான் எல்லாரும் ஆதாயத்துக்காக மாறிட்டாங்க. அது வந்து ஆகாயத்து பறவைகள், சாத்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆகாயத்து பறவைகள்ங்கிறது இந்த ஒட்டுமொத்த பேர் சபையில், அதாவது புறஜாதிகள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே கிறிஸ்டியானிட்டியில் வந்து உள்ள வந்துட்டாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இது வந்து ஆண்டோட வருகை, அவருடைய சத்தியம் இந்த பூமியில பிரகாசமா இருக்குது. அப்ப ஆண்டவர் வரும்போது என்ன வந்துறீங்களா? இந்த பேசபை அமைப்புகள் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் பாருங்க சிறுமந்தையா தான் இருக்கணும், இது பெரிய மந்தையாயிருச்சு. கடுகு செடியா தான் இருக்கணும், மரமாக கூடாது, மரம் ஆயிருச்சு. எல்லாமே இன்னைக்கு பாருங்க ஆதாயத்துக்காக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாங்க. அதனால என்னாச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நோக்கி போகுது. அந்த பேசபைகள் அழிய போகுதுன்னு சொல்ற வசனம். ஏன்னா அது பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்த ஆவியுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிடுச்சு. ஆகாயத்து பறவைகள் கூடு கட்டுச்சுன்னு பார்த்து பார்த்தீங்களா? சகல விதமான அசுத்த ஆவிகள் மற்றும் அருவருப்புள்ள பறவைகளுடைய கூடுமாயிடுச்சு. அப்படியாக வந்து இந்த கிறிஸ்தவ மதம் அசுத்தமா மாறிடுச்சு, சத்தியம் இல்லாம போயிடுச்சு. பாருங்க, கள்ள தேக்க ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க. அவங்க கேதுவான வேத போராட்டங்களை தந்திரமா நுழைய பண்ணி தங்களை கிரைத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்கள் தீவிரமான அறிவை விளைவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர், எல்லா மெஜாரிட்டி பாருங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், அவங்க கெட்ட நடக்கைகளை பாருங்க தவறான உபதேசம் பண்ற அந்த கள்ள தேக்க உபதேசத்தை நிறைய பேர் கேட்டு பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் இது அன்னைக்கே பேதுரு சொல்லிட்டாருங்க. அன்னைக்கே பேதுரு சொல்லிட்டார். இப்படியாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாசுடையவர்களாக தந்திரமான வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, மக்களை ஏமாற்றி ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. ஆனா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஆக்கினை அயராது அப்படிங்கிறார். இப்படியாக வந்து அடுத்து இன்னொரு உவமை சொல்றார். மத்தேயு 13:33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து
முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தான் என்றார். பாருங்க, பரலோராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குன்னா, புளித்த மாவு வந்து ஒரு படி மாவுல அது பாருங்க, பரலோராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுல அடக்கி வச்சாங்கிறாரு. அப்போ இது என்ன சொல்ல வர, அந்த புளித்த மாவு எதை குறிக்குதுன்னா, பாருங்க, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. அன்னைக்கு வந்து ஆண்டவர் காலத்துல பரிசேயர் சதுசேயர் மக்களை வழிநடத்துற மத தலைவர்கள், அவங்க வந்து தவறான உபதேசம் அதான் சொல்றாரு. பாருங்க, மத்தேயுல 16:12. அப்பொழுது அவர் அப்பத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். பாருங்க, பரிசேயர் மற்றும் சதுசேயருடைய உபதேசம் தான் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அதுதான் வந்து அந்த புளித்த கெட்ட உபதேசங்கள். அதைத்தான் வந்து மாறுபாடானதை போயிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதான் பவுலும் சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலர் 20:30. உங்களிலும் சிலர் எழுப்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானதை போதிப்பான்னு அறிந்திருக்கிறேன். இப்படி மாறுபாடானதுங்கிறது தான் புளித்த மாவு. மாறுபாடான விஷயத்தை போதிப்பாங்க. பாருங்க, இது தவறான உபதேசம் இன்னைக்குள்ள வந்துருச்சு. அப்ப தவறான உபதேசத்தை கொடுத்த ஸ்திரீ யாரு? அந்த புளித்த மாவு 3 படி மாவு அடக்கி வச்சு பாத்தீங்களா? புளிப்புனால பாருங்க, ரொம்ப புளிச்சா சாப்பிட முடியுமா? தோசை ஊத்துறோம், ரொம்ப புளிச்சா சாப்பிட முடியுமா? அதுக்கு வீசத்தான் வேணும், சாப்பிட முடியாது, பயன்படாது. அந்த தவறான உபதேசம், அது புளித்த மாவு தவறான உபதேசம். அதை கொடுத்த ஸ்திரீ யாரு? பொதுவாகவே ஸ்திரீ வந்து சபையை அடையாளப்படுத்தும். பாருங்க, வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாருங்க, இங்க வேசியை குறித்து பேசுறார். இந்த வேசிதான் பாருங்க, இன்னைக்கு வந்து பெயர் சபைகள். இவங்க வந்து எல்லாருக்கும் கையில பாருங்க மதுபானத்தை வச்சிருக்கிறாங்க. எல்லா ராஜாக்களும் கொடுத்துட்டாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டாங்க. வேசித்தனமாகிய மதுவால எல்லா பூமியின் குடிகளையும் கெடுத்து போட்டாங்க. எல்லாருமே குடிச்சிட்டு வெறி கொண்டு இருக்கிறாங்க, மது போதையில் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, எப்படியா பாருங்க, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்னா, வெளிப்படுத்தல் 17:6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆமா, அந்த ஸ்திரீ வந்து பரிசுத்தவான்கள் ரத்தத்துல தான் வெறி கொண்டு இருக்குது. பரிசுத்தவான்களை வஞ்சித்து கொலை செய்து அப்படியான வெறியில ரத்தம் அது இருந்துச்சு. ஆதி சபையில நிறைய ரத்த சாட்சியா மறிச்சாங்க. இந்த பேர் சபையில கான்ஸ்டன்டைன் வந்து ஒட்டுமொத்த மதம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்திட்டான். அதனால என்னாச்சுன்னா, எல்லாரும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. உண்மை சத்தியத்தை சொல்லும்போது பகைச்சாங்க. அப்படிதான் நடந்துச்சு. ஆனா நாம வந்து நாமளும் ஸ்திரீ தான். நாம் யாருன்னா கற்புள்ள ஸ்திரீ. நாம் யாரு? கற்புள்ள ஸ்திரீ. நம்ம எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனுக்கு. நம்ம மணவாளன் யாரு? நம்ம எல்லாருக்கும் மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. இது வந்து ஒரு ஸ்திரீ, கன்னிகை, கற்புள்ள கன்னிகை. இது வந்து கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. ஆனா இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாங்களா? யாருன்னா ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அந்த நாள்ல, கடைசி நாள்ல 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சுக்குவாங்களாம். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு, அதாவது நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம், ஆனா எங்கள் நிந்தை நீங்கும்படி உங்களுடைய பேர் மாத்திரம் விளங்கினா போதும். அப்ப இந்த 7 ஸ்திரீகள் யாருன்னா பெருசபைகள். ஒரே புருஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதாவது ஆண்டவர் என்னன்னா, அவர் தான் நமக்கு புருஷன்னா, புருஷனுடைய கடமைகள் என்ன? தன் மனைவிக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும். ஆனா இந்த ஸ்திரீகள் என்ன சொல்றாங்களா? 7 ஸ்திரீகள் புருஷன்கிட்ட, புருஷன் தான் உணவு கொடுக்கணும், புருஷன் தான் உடை கொடுக்கணும். ஆனா அந்த ஸ்திரீகள் 7 பேர் என்ன பண்றாங்கன்னா, பெருசபைகள், இவங்க பெருசபைகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே புருஷன்கிட்ட உங்களுடைய உடை எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய ஆகாரம் எங்களுக்கு. அப்ப ஆகாரம் என்பது சத்திய வசனம், சத்திய ஆகாரம். அப்பம் என்பது ஆகாரத்தை குறிக்குது, சத்திய வசனத்தை குறிக்குது. இப்ப ஆண்டவர் கொடுக்குற சத்தியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 7 ஸ்திரீகள் பேசவில் என்ன பண்ணுவாங்களாமா, ஆண்டவரே எங்களுக்கு சொந்த ஆகாரம் இருக்குது. அப்படி என்னதுங்க? உங்க சத்தியம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சொந்த சத்தியம் இருக்குது, எங்க சொந்த ஆகாரத்தை பூசிக்கிறோம், உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம். புருஷன் ட்ரெஸ் கொடுக்கணும், கிறிஸ்து தான் நமக்கு ட்ரெஸ், கிறிஸ்துவையே ஆடை அணிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா அந்த உடை வேண்டாம், எங்களுக்கு இன்னொரு உடை வச்சிருக்கிறாங்க.
அந்த உடை போட்டுக்கணும். அப்போ பேருக்கு மாத்திரம் நீங்கள் எங்களுக்கு புருஷனாக மாத்திரம் இருந்தால் போதும். நான் கிறிஸ்தவன் மட்டும் சொன்னால் போதுங்க. நான் பண்ணாத அக்கிரமெல்லாம் நான் பண்ணுவேன், உலக பிரகாரமாக வாழ்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பேர் என்ன? கிறிஸ்தவன். இது மாதிரி ஆரம்பத்திலேருந்து வந்துட்டு இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு உண்மை உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்தவ ஜனங்க தான். எத்தனை பேர் உண்மையாலுமே ஆண்டோட வழியில் நடக்கிறாங்க சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தொகையில் ஒரு 400 கோடி கிறிஸ்தவர்கள். 400 கோடியில் 1 கோடி பேர் கிறிஸ்தவ வழியில் நடப்பாங்களா? 400 கோடியில் 1 கோடி பேர் 1 கோடி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வழியில் நடப்பாங்களா? 50 லட்சம், 10 லட்சம், 10,000, 1000, 100, 1 நடக்கணும். நடக்கிறவங்க தான் கிறிஸ்துவ வழியில் நடக்கிறவங்க தான் பயப்படாத சிறுமந்தையை. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கற்புள்ள கணிகை. இந்த 7 ஸ்திரீகள் பெருசபையில் அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க 1 கொரிந்தியர் 13:3 படிக்கும்போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெருசு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைச்சிருக்கிறது. இதில் அன்பே பெருசுன்றார். அப்போ அன்பு தான் ரொம்ப பெருசு. அன்பு தான் தேவனுடைய பிரதான குண லட்சணம். அது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3ம் நிலைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பே பெருசுங்கிறார். விசுவாசம் என்பது கிரியை, விசுவாசம் என்பது கிரியை. அன்புங்கிறது பிரயாசத்தை அடையாளப்படுத்துது. நம்பிக்கைங்கிறது நம்ம ஒரு பொறுமையாக இருக்கிற விஷயத்துக்கு. அப்போ அப்படிங்கும்போது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதனால யூதா சொன்னார், யூதா 3:3, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். நீங்கள் தைரியமாக போராடுங்க. நம்ம ஒவ்வொருவரையும் பாருங்க, இன்னைக்கு பார்க்குற பாடம் வந்து விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் இந்த பாடத்தை மாற்றினீங்களா? அதாவது விசுவாசம், நமது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கணும். சாதாரண விசுவாசம் போதிக்கிற போதகர் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம், போதனை மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம், தேவனுடைய வசனத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். அப்படின்னா எதுக்கு இந்த பாடத்தை நீங்கள் பார்த்துருக்குன்னா, இனி வரக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றுமே வசனம் தான் உங்கள்கிட்ட பேசு, வசனம் தான் பேசு. வசனம் சொன்னால் நம்பணும், வசனம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும், வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதனால சொல்றாரு பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் சத்தியத்தை கொடுத்துருக்காரு, நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி நம்ம விழிப்போடு இருக்கணும். தான் சொல்றாரு, தைரியமா போராடுங்க, ஏன்னா சத்தியத்தை மறைவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால சொல்றாரு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி நீங்க என்ன பண்ணுன்னா தொடர்ந்து போங்க. அப்போ தேவன் கொடுக்குற சத்தியத்தை வசனம் மேல விசுவாசம் வைக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் வச்சு வரக்கூடிய மக்கள் நாம தான் நீதிமான்கள். அவங்கள பற்றி சொல்றாரு நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பாருங்க, அதாவது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற மத்தியானத்துல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம், அந்த மாதிரி வெளிச்சம் நீதிமான்களுடைய பாதையில இருக்குமா? பாருங்க, நம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அப்ப இருளுள்ள உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தேவனுடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம் தருது. ஒட்டுமொத்த உலகம் இருட்டில் இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. கொரோனா எதுக்கு வந்துச்சு, உலகத்துல ஏன் இத்தனை யுத்தம் போகுது, நேத்தியா நிலநடுக்கம் வந்துச்சு, நேத்தியா அத்தனை பேர் செத்தாங்க, ஒண்ணுமே தெரியல, எல்லாம் இருட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சத்திய வெளிச்சம் நமக்கு கொடுத்துருக்காரு, எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, எப்படி இந்த உலகம் போக போகுது, இந்த உலகம் எப்படி அழிய போகுது, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போறாரு, எப்படி இழந்தவரான ஆசீர்வாதத்தை திரும்ப தரப்போறாரு, எல்லாமே நாம் படிக்க போறோம். அவ்வளவு சத்திய வெளிச்சம் தரப்போறாரு. நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க. இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் எல்லாம் முடியும் போது நம்ம எப்படி தெரியுங்களா, நடுப்பகல்ல வெளிச்சம் எப்படி இருக்கு, அவ்வளோ சத்திய வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், அவ்வளோ பிரகாசமா இருப்போம். நம்ம முகமே எப்படி இருக்குமா, 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்குமா, 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கு. அப்படியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய வெளிச்சத்தை கொடுக்க போறாரு. நாம் பாருங்க, இவ்வளவு சத்தியத்தை படிக்க போறோம், ஆத்மா படிக்க போறோம், லாசரேஸ்வரன் படிக்க போறோம், நரகத்தை பத்தி படிக்க போறோம், கிறிஸ்துவின் சபையை குறித்து படிக்க போறோம், அப்புறம் யோர்தான் நதியின் மரபெல்ல குறித்து படிக்க போறோம், ஜபத்தை குறித்து படிக்க போறோம், பிரம்மேட குறித்து படிக்க போறோம், பைபிள் காலக்கணக்கை குறித்து படிக்க போறோம், திருத்துவத்தை குறித்து படிக்க போறோம்,
அப்புறம் டாபர்நாக்கிள் குறித்து படிக்க போகிறோம், அந்த கிறிஸ்து பற்றி படிக்க போகிறோம், 2ஆம் வருகை குறித்து படிக்க போகிறோம், ஏகப்பட்ட விஷயத்தை படிக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்த்த பாடம் பேஸ் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படின்னா சத்திய வசனத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். நாம் இங்கே நின்று கட்டுக்கதை பேசுறதில்ல, வசனம் பை வசனம் தான். பாருங்க, இன்னைக்கு பாடம் கேட்டீங்க, வசனம் பை வசனம், வசனம் பை வசனம், வசனத்துக்கு தான் விளக்கம் கொடுத்தோம். நான் என் சொந்த கதை பேசல. இப்படியாக தேவனுடைய வசனத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது நமக்கு இன்னைக்கு படிச்சுட்டோம். அடுத்த பாடங்கள் வரும்போது நீங்கள் யோசிக்கணும், வசனம் சொன்னால் கேட்கணும். இல்லைங்க பிரதர், எங்கள் சர்ச்சில் போன வாரம் பாஸ்டர் வேற மாதிரி சொன்னார். நான் போன வருஷம் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன், அங்கே ஒரு பெரிய போதகர் வந்தார். எவ்வளோ பெரிய போதகர் தெரியுமா? வெளிநாட்டில் பிரபலமான போதகருங்க. அவர் கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் வருவாங்க. அவர் இது மாதிரி சொல்லலையே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, யோசிச்சு பார்க்கணும். அவர் சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கும் அனலைஸ் பண்ணணும். யார் சொல்றது வசனத்தின் பிரகாரம் இருக்குது. அப்போ வசனம் சொல்றது தான் நம்ம நம்பணும், வசனம் சொல்றதை தான் நம்ம கேட்கணும், வசனம் சொல்றதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அதுதாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுக்காக நீங்க தைரியமா போராடுங்க. நான் சொல்லி கொடுத்தது தப்பா இருக்குது, அது தப்பு, அது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம இப்போ கற்றுக்கொள்றது என்னவோ அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இத்தனை பாடம் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அப்போ நமக்கு இந்த சத்திய சந்தேகம் வரும்போது நம்ம இருக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம், வசனத்தை மேலே வைக்கிற விசுவாசம் அப்படிங்கிற உறுதியாக்கி கொண்டு தொடர்ந்து நாம் போகணும். எங்கே போகணும்? பரலோகத்துக்கு. அப்படி போக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.